இந்த குணசேகரன போலீஸ் இல்லன்னா கொற்றவை மேடம் தான் வந்து கைது பண்ணுவாங்க, புடிப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜீவானந்தம் தான் குணசேகரன போலீஸ்ல புடிச்சு குடுக்குறாங்க. இது எப்படி நடந்துச்சு? இதனால குணசேகரன் என்ன பண்ண போறார்? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு எல்லாம் அப்படி தாங்க இருக்கு. குணசேகரன் போலீஸ்ல புடிபடுற மாரி இல்ல. அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமும் கிடையவே கிடையாது. போலீஸையும் காட்டவே இல்ல, கொற்றவை மேடமையும் காட்டவே இல்ல. என்னதான்டா நடக்குது? குணசேகரன கைது பண்ணுவீங்களா? இல்லையா? அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தோம். அப்படி நெனச்சிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு குணசேகரன் இருக்கிற இடத்துக்கு ஜீவானந்தம் வராங்க. வந்ததுமே வந்து குணசேகரனுக்கு, கதிருக்கு எல்லாருக்குமே செம ஷாக்கு. "நீ இங்க என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, உங்கள புடிச்சு குடுக்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. உடனே வந்து கதிர் வந்து ஜீவானந்தத்த அடிக்க போகும்போது, பின்னாடி போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. "என்னடா நடக்குது இங்க? நீ எப்புட்றா இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது. நீங்க அரெஸ்ட் ஆகணும். அது மட்டும் தான் முக்கியம். இவ்வளோ நாள் வந்து தண்ணி காமிச்சிட்டு இருந்தீங்களா? இப்ப எப்படி தண்ணி காமிச்சிட்டு இருக்கேன்னு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே குணசேகரன் வந்து போலீஸ் எல்லாருமே வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்ரு போறாங்க. கூட்ரு போனாங்க அப்படின்னா, ஜீவானந்தம் வந்து போயிட்டு கெத்தா மாஸா உட்கார்றாரு. கதிரு, ஞானம், அப்புறம் குணசேகரன் 3 பேர் நின்னுட்டுருக்காங்க. அத பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஏன்னா, குணசேகரன கொல்லணும், குணசேகரன் ஜீவானந்தத்த கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நெறையா வந்து முயற்சி பண்ணாரு. ஆனா வந்து அது எதுவுமே வந்துட்டு உதவவே இல்ல. ஆனா கடைசியில இப்போ ஜீவானந்தத்தால குணசேகரன் மாட்டுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம கோவத்துல இருக்காரு குணசேகரன். ஏன்னா, ஏற்கனவே வந்துட்டு அவரு நம்பிக்கை வச்சிருந்த எல்லாருமே வந்து கால வாரி விட்டாங்க குணசேகரன. அந்த இதுலேருந்தே வந்து மீண்டு வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குணசேகரன் அழுவுனது யாருக்கெல்லாம் புடிச்சிருந்துச்சோ, அவங்கலாம் வந்து லைக் போட்டுட்டு போங்க. ஏன்னா, பல பேர அழுவ வச்ச குணசேகரன், அவரு அழுவுறதுக்கு பார்க்கறதுக்கு உண்மையாலுமே வந்து இனிமையா இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அவரு அழுவுறத பார்க்கறதுக்கு. அப்பதான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. அங்க என்ன பண்றது, போறதுன்னே தெரியாம தான் வந்து இப்ப எல்லாருமே வந்து முழிச்சிட்டுருக்காங்க. "அண்ணா இவன் எப்படிடா நம்பள வந்து காட்டிக் குடுத்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கேட்குறாங்க. நீ எப்படி நான் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சுச்சுன்னு கேட்கும்போது, "அது இல்ல கான்செப்ட்டு. இப்ப நீ புடிபடணும். அவ்வளோதான்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து "உன்ன கொல்லாம விட்டது ரொம்ப தப்பா போயிடுச்சுடா. உன்னை ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் ஏதாவது பண்ண தான்டா போறேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "உன்னால முடிஞ்சத நீ பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னால எல்லாமே முடியும். எல்லாருக்கும் ஒரு நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாரி குணசேகரன் சொன்னதுமே, உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீவானந்தம் சார் இவங்க தீவிரவாதிகளோட ரொம்பவே வந்து மோசமானவன். இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் நீங்க இவன கைது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது, உடனே குணசேகரனுக்கு கோவம் தாங்க முடியல. என்ன கைது பண்ணுமா? என்ன கைது பண்றேன்னு சொல்றதுக்கு நீ யாருடா? அப்படின்னு கேட்கும்போது, ம் ஒரு குற்றவாளிய புடிச்ச பெருமை என்ன சேரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னடா இது இவன் இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் தாங்க முடியல குணசேகரனுக்கு. ஜீவானந்தம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே நீ வந்து தண்டனை அனுபவிப்ப அப்படின்ற மாரி கேட்குறாங்க. தண்டனையா? யார் தப்பு பண்ணது? தப்பு பண்ணது எல்லாமே வந்து நீங்க தான். நீங்க தான் இதுக்கு மேல தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஆளு. நாங்க கிடையாது. இதுக்கு மேல வந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து கதிர் வந்து, "அண்ணன் இவன் அன்னைக்கே வந்து போட்டு தள்ளியிருக்கணும். போடாம விட்டது எவ்வளோ பெரிய தப்பா போயிடுச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கே வந்து எனிமியா வந்து நிக்கிறான். இவன வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ண்ணே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். ஏதாவது ஒண்ணு கூடிய சீக்கிரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கொட்றை மேடம் வராங்க. வந்ததுமே வந்து ஜீவானந்துக்கு கை கொடுத்துட்டு, "ரொம்பவே நன்றி ஜீவானந்தம். நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இது சாத்தியமாயிருக்காது. இப்போ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க மட்டும் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த நன்றிய நான் என்னைக்குமே வந்து மறக்கவே மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தான் குணசேகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து கூட்டு களவாணியாவா பண்ணி என்னை வந்து கைது பண்ணுறீங்க, உங்க எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லவும், அட போடா நீயே ஒரு குற்றவாளி, உனக்கெல்லாம் என்ன இதுக்கு மேலே வந்து பயந்துக்கிட்டு இதுக்கு மேலேயாச்சும் வந்து உருப்புற வழியை பாரு. இல்லை நான் உருப்பட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னு நீ சொன்னா அப்புறம் வந்து பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் எதுவாக இருந்தாலுமே காதில் வாங்காமல் சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இப்போது குணசேகரன் வந்து இருக்காரு. நான் இப்போ உள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா நான் மீண்டும் வரதான் போகிறேன். வந்தேன்னா உங்கள் எல்லாரோட கதையுமே கந்தலாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே வந்து இதுக்கு மேலே இந்த பயமுறுத்துறது அது இதுக்கு மேலே எதுவுமே நீ வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே குணசேகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், இவனை கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே குணசேகரன் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ பிரச்சனைக்கும் முழுக்க முழுக்க காரணம் இந்த ஜீவானந்தம் கூட இருக்கிறதுனால தான் அவளுங்க வந்து இவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்காளுங்க, இதை இப்படியே நம்ம விடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவர் ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து பண்ணுறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளா நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே வந்துட்டு தண்டனை அனுபவிக்கிற வழியை பாருங்கள். இல்லை நான் என்னால் தண்டனை அனுபவிக்க முடியாது, இப்படி தான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் போய் முடியும். அது எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துடும். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுமே கோவம் வர ஆரம்பிக்குது இவங்களுக்கு. என்னடா இது இப்படியே இருந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மோசமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து குணசேகரன் நினைக்கிறாரு, இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிவிட்டு எப்படி தான் இதுங்கெல்லாம் இருக்குதுங்களோன்னு தெரிலையே, ஒரு நீதி நியாயமாகவே இல்லையே, இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவர் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணலான்னு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எப்படிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்ட தான் போகிறாங்க. குணசேகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. குணசேகரன் பண்ணதுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கிடைக்கக்கூடாதுங்க, வேறு மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கணும். அப்போ தான் வந்து குணசேகரன் மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு பாடமாக இருக்கும். இல்லைன்னா இது இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுற எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் முடிவு கட்ட போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படியாச்சும் விடுபட்டு வெளியே வந்தே ஆகணும், அப்போ தான் வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், இங்கே இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து சரிப்பட்டே வராது அப்படின்னு நினச்சி குணசேகரன் நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்ற மாதிரி தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பல பிரச்சனைகளை பார்த்து இதுக்கு மேலேயாச்சும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க, பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.